கட் ஆஃப் கிளியர் பண்ணாலுமே பேங்க் ஜாபுக்குள்ள போகலாம். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா பாக்குறீங்களோ இல்ல பாதியா பாக்குறீங்களோ அது மேட்டர் இல்ல, சரியா? இந்த வீடியோ பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் வரும், சரியா? அந்த மோட்டிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா நாமளுமே ஜாப் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி உங்களுக்கு கண்டிப்பா வரப்போகுது, சரியா? அந்த வெறி வந்துச்சு அப்படின்னா நானுமே பேங்க் ஜாப் கிளியர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நம்ம இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா பார்க்கலாம். நம்ம கூட இமானுவேல் சார்மே இருக்காரு. ஸோ நாங்க 2 பேருமே இதை அனலைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு புதுசா இருக்கும். எஸ். ஸோ இந்த மாதிரியான டேட்டா நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ அது உங்களுக்கே தெரியும். நம்ம கோட் சேனல் நிறைய அனாலிசிஸ் நம்ம வெங்கட் சார் எடுத்துகிட்டு வருவார். ஸோ அவர் யோசிக்கிறதுல நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டு வெர்சஸ் அந்த ரிசர்வ் லிஸ்ட், இந்த கட் ஆஃப் சம்மந்தமான ஒரு விஷயம், ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஸோ நம்ம முயற்சி பண்ணுவோம். அது இன்னும் கொஞ்சம் போட்டுட்டா அந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் வந்தால் கூட அதுக்கான ஒரு வாய்ப்பு, பயங்கரமான வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் அந்த டேட்டா பார்க்கும்போது சூப்பராக புரியும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுவும் இந்த 2 இயர்ஸ்ல பயங்கரமான வாய்ப்பு சார். ஆமாம், யாருக்குமே கிடைக்க முடியாத வாய்ப்புகள்லாம் நம்ம ஆஸ்பிரண்ட்டுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம அவங்க கிட்ட கொண்டு போகணும். அதான் நம்ம அதுக்காக தான் நம்ம 2 பேரும் வந்திருக்கோம். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து IBPS PO பற்றி பார்க்கலாம், அப்புறம் IBPS கிளர்க் பற்றி பார்க்கலாம். இது IBPS PO அண்ட் கிளர்க் மட்டும் இந்த வீடியோவில் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் SBI கிளர்க் பற்றியும் நாங்கள் இதே மாதிரி பேச போகிறோம். RRB PO அண்ட் RRB கிளர்க் பற்றியும் பேச போகிறோம். அந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு SBI கிளர்க்குக்கும் சரி RRB PO அண்ட் கிளர்க்குக்கும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதையுமே மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணுவாங்க. எஸ். ஏன்னா நம்ம அந்த மாதிரி டேட்டா கொண்டு வந்திருக்கோம். ஓகே. எஸ். எஸ் சார். நீங்கள் இந்த பக்கம் நிறைய பேர் ஒரு வெறியோடு இருப்பாங்க சார். நான் IBPS PO தான் போகணும், IBPS கிளர்க்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே ஒரு டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு தெரிய போகுது. எஸ், என்னடா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் 1/4/2025 ரிலீஸ் ஆன ஃபைனல் வேக்கன்சி, சரிங்களா? ஒரு என்ன சொல்றது, நமக்கு ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, அன்னைக்கு வந்து ஃபைனல் வேக்கன்சி IBPS POல 6344 அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? இந்த வேக்கன்சி எது அப்படின்னா இந்த எல்லாமே இந்த PWD கேண்டிடேட்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபைனலாக வந்தது 6344. ஓகே. இப்போ இதுக்கு கட் ஆஃப் என்ன இருந்தது அப்படின்னா, இதுக்கு கட் ஆஃப் என்ன இருந்ததுன்னா இதுதான். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கட் ஆஃப் SC ST OBC EWS. ஸோ இந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணவங்க எல்லாருமே உள்ள போயிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் சார், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நீங்க என்ன அப்படின்னா இது வந்து மேக்ஸிமம் மார்க். SC கேட்டகரியில இது மேக்ஸிமம் மார்க், மினிமம் மார்க் இதுதான் கட் ஆஃப். எஸ். கீழே இருக்கிறது தான் ஃபைனல் கட் ஆஃப். சரி, அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த கேட்டகரியிலேயே, சரியா? 58.47 பயங்கரமான ஒரு ஸ்டூடெண்ட் போல. எஸ், பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஓகே, அதாவது இது ஒருத்தர் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க அப்படி கிடையாது. இருக்கலாம், நிறைய பேர் 2-3 பேர் இருக்கலாம். பட் நமக்கு தேவை இதுதான் 42.69 தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 15 எபோவ் வாங்கியிருக்காரு. எஸ். சரி, இப்போ எதுக்கு இதெல்லாம் காட்டுறீங்க அப்படின்னா போக போக புரியும், பொறுமையா கவனிங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப். இப்போ எப்பவுமே கட் ஆஃப் விட்டாங்கன்னா யூ ஆர் அண்டர் ரிசர்வ் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று கண்டிப்பா வரும். சார் இன்னொரு டவுட் இருக்குமே, நம்ம சொல்லிடலாம். இந்த டேட் ஆஃப் பர்த், இந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா, இந்த டேட் ஆஃப் பர்த் வரைக்கும் தான் இந்த 35.91 செலக்ட், சரியா? இதுவே இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2-1 இருந்தா கூட செலக்ட் கிடையாது, செலக்ட் இல்ல, நீங்க ரிசர்வ் லிஸ்ட்ல தான் இருப்பீங்க. இந்த ஸ்கோரே பண்ணியிருந்தாலுமே ரிசர்வ் லிஸ்ட் தான் இருப்பீங்க. இதையும் புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாத்துக்குமே காமன். ஸோ இப்போ கட் ஆஃப் ரிசர்வ் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று விட்டுருப்பாங்க. ஸோ அந்த ரிசர்வ் லிஸ்ட் எதுக்காக அப்படின்னா, IBPS என்ன பண்ணுவாங்கன்னா கட் ஆஃப்க்கு ஒரு கேண்டிடேட் அந்த வேகன்சிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருவாங்க. இந்த வேகன்சியில் இருக்க மக்கள் ஏதாவது வெளியே போயிட்டாலோ இல்லை ரிசர்வ் லிஸ்ட்டில் பண்ணலனாலோ என்ன பண்ணுறது, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மக்களை ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. அந்த ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கட் ஆஃப் இது பண்ணியிருப்பாங்க. அது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 58 தான் வந்து கட் ஆஃப் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 42.02. ஸோ இந்த 58.58 வரைக்கும் முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே செலக்டட். இப்போ 58லேருந்து 42 வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் ஜென்ரலில் இருக்கவங்க ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்காங்க. இட் மீன்ஸ் என்னது, முன்னாடி இருக்கிறவங்க ரிசைன் பண்ணிட்டாலோ இல்ல ஜாயின் பண்ணாம போனாலோ இவங்களே எடுத்துப்பாங்க. கண்டிப்பா எடுத்துப்பாங்க. ஓகேவா? சோ இதான் ஒரு 4 ரிசர்வ் லிஸ்ட் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தேவைப்படும் போது ரிசர்வ் லிஸ்ட் அந்த 4 ரிசர்வ் லிஸ்ட் வந்துட்டே தான் இருக்கு. எஸ். சரி, இப்போ ஃபைனல் ரிசல்ட்லாம் விட்டுட்டாங்க. இப்போ ரிசர்வ் லிஸ்ட் வந்துருச்சு, ஓகேங்களா? இப்போ அந்த ரிசர்வ் லிஸ்ட்ல எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற டேட்டா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் 6000 பிளஸ் வேகன்சியா. ஸோ இப்போ ரிசர்வ் லிஸ்ட்ல எவ்வளோ செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். எஸ். இங்கே நீங்கள் பாருங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் லிஸ்ட்டுக்கு எடுக்கப்பட்ட கட் ஆஃப். ஃபைனல் கட் ஆஃப்ல இருந்து ரிசர்வ் லிஸ்ட்டுக்கு முன்ன சொன்ன மாதிரி ஸோ 42.02 வரைக்கும் ரிசர்வ் லிஸ்ட் மக்கள் எடுத்தாங்க. இப்போ இந்த 42.02ல எவ்வளோ பேரை வந்து ரிசர்வ் லிஸ்ட்ல எடுத்திருக்காங்க அப்படின்னா
42.36 வரைக்கும் எடுத்திருக்காங்க. எஸ். ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜென்ரலில் எவ்வளோ, இடபிள்யூஎஸ்ல எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். டோட்டலாக எதுக்கு கொடுத்துருக்காருன்னா சார், இவங்க எல்லாமே ரிசர்வ் லிஸ்ட்ல இப்போ செலக்ட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்வ் லிஸ்ட்ல இவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. டோட்டலா ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்வ் லிஸ்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒரு 640 சரியா. அதாவது இதுல 10% இருக்கு, 10% இருக்கு சரியா. அப்ப இதுல இந்த டேட்டா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் நாங்க என்ன சொல்றோங்கிறது தான் முக்கியம் சரியா. இதுல இருந்து இந்த 6400 ஆட் பண்ணாவே எவ்வளவு சார் வருது? இதுலயா? ஆமா, அதுல ஆட் பண்ணா எவ்வளவு வருது? சோ அது 7000 பக்கத்துல போகுது. ஓகேங்களா. அப்ப பாருங்க எங்க போறாங்க அப்படின்னா 7000 பக்கத்துல போய் நிக்குது. நமக்கு வேகன்சி என்னமோ அதுதான், ஆனா ஜாயின் பண்ணல. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் லிஸ்ட் இமிடியேட்டா தேவைப்படுது, ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் இருக்கும்போது இன்னுமே இன்க்ரீஸ் ஆகி போகுது. அப்போ என்ன, நமக்கு இருக்கிற வேகன்சி கம்மி தான், ஆனா இங்க பாருங்க இப்ப 7000 வருது. புரியுதா? இன்னும் நமக்கு ஒரு 2 to 3 ரிசர்வ் லிஸ்ட் வேற இருக்கு. சோ வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்க்கணும். வேகன்சியை தாண்டி எக்ஸ்ட்ரா மக்களை ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ஒரு 7000 பேராச்சும் ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேங்களா, அதுதான் இந்த டேட்டால சொல்லப்படுது. அது இல்லாம சார் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ரிசர்வ் லிஸ்ட்ல இந்த 10% தான் எடுப்பாங்களா? இல்ல, இன்னும் நிறைய பர்சன்ட் எடுப்பாங்க. அது நீங்க நாங்க இன்னும் டேட்டா எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது இன்னும் புரிஞ்சுப்பீங்க. எஸ். இது பிஓக்கு இப்படி 10%, கிளர்க்குக்கு இன்னும் பயங்கரமா இருக்கும். ஸோ இது ஏன் நாங்க சொல்றோம் அப்படின்னா, நீங்க கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணாதான் ஜாப் அப்படின்னு கிடையாது. ரிசர்வ் லிஸ்ட் கட் ஆஃப் கிளியர் பண்ணா கூட உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒர்க் இருக்குது, உங்களுக்கு ஜாப் இருக்குது அப்படின்றதான் இதுல தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா படிங்க, இன்னும் கான்ஃபிடென்ட்டா படிங்க. கண்டிப்பா இது பிஓக்கான நிறைய பேரோட கனவு ஏதோ ஒரு ஜாப் கிளியர் பண்ணிடணும், நம்ம கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட ஆசை இருக்கும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா 2-3 ஜாப் கிளியர் பண்ணிட்டு எது வேணும்னு செலக்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு சிலரோட கனவு நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டா கூட போதும்னு இருக்கும். அவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்றது, ஜஸ்ட் கிளியர் பண்ணியிருந்தா கூட போதும் சரியா. ஜஸ்ட் கிளியர் பண்ணிருக்கீங்க, ஜஸ்ட் ரிசர்வ் லிஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. இது ஐபிபிஎஸ் கிளர்க் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே தெளிவா புரிஞ்சிடும். சோ அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப இங்க 640 பேர் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க அப்படின்னா இதுக்கான காரணங்கள் என்னென்ன இருக்கலாம்? ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க, ரிசைன் பண்ணிருக்கலாம் சார், ஜாயின் பண்ணாம இருக்கலாம், ஜாயின் பண்ணாம இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பேங்க்குக்கு போயிருக்கலாம், வேற ஏதாவது பேங்க்குக்கு போயிருக்கலாம், இன்சூரன்ஸுக்கு போயிருக்கலாம், இல்ல டிஎன்பிசி குரூப் 1 அவங்க படிச்சிருக்கலாம். யூபிஎஸ்சி கேண்டிடேட் நிறைய பேர் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிப்பேர் பண்றாங்க, எஸ்எஸ்சி படிக்கிறவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. சோ அவங்களுக்கு அங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுதுன்னு போது அவங்க அங்க போயிடலாம். இது ஒரு ஆப்ஷனலா வச்சுக்கிறவங்க நிறைய பேர், அதாவது இதை விட ஹையர் போஸ்ட் ட்ரை பண்றவங்க. எஸ், அது ஒரு மெயின் ரீசனா இருக்க வாய்ப்பு அதிகம். இங்க இன்னொரு டேட்டா பாருங்க, ஜெனரல்ல 254 எடுத்திருக்காங்க. எஸ். ஓபிசில பாருங்க 163, எஸ்சில 95. எல்லாமே மோஸ்டா எல்லாமே நல்ல வேகன்சி தான் சார். நல்ல ரிசர்வ் லிஸ்ட்ல நிறைய பேர் எடுத்திருக்காங்க. 71 நிறைய பேர் போயிருக்காங்க. பாருங்க இப்போ இது கொடுத்துருக்க வரைக்கும் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சரிங்களா. நியர்பை ஏதாவது நியர்பை வந்திருக்கு அப்படின்னா எதுவுமே நியர்பை இல்லை, இன்னுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நிறைய பேர் இதுல வந்து பாத்தீங்கன்னா காத்திருப்பு பட்டியல்ல வைக்கப்பட்டிருக்கீங்க. கண்டிப்பா அவங்களுக்குமே கிடைக்கும். அதாவது இங்க 339.9 இருக்கு, இங்க 39.67 வரைக்கும் மக்கள் இருக்காங்க. கண்டிப்பா. அப்ப இந்த மார்க்ல இருந்து இந்த மார்க் டிஃபரன்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய பீப்புளுமே இன்னும் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அர்த்தம். அதேதான். அதே மாதிரி இந்த 35.58 எடுத்தவங்க இந்த டேட் வரைக்கும் தான் நாம சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் 99/2002 இருந்தீங்க அப்படின்னா அவங்க இதுல செலக்ட் ஆகல, அடுத்த ரிசர்வ் லிஸ்ட்ல செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ் எஸ். சோ இது வந்து பிஓக்கான டேட்டா. கிளர்க்குக்கான டேட்டாவை பார்க்கலாம். சோ கிளர்க் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். சோ இதுதான் வந்து கிளர்க்குக்கு வந்த ஃபைனல் வேகன்சி. ரொம்பவே நல்ல வேகன்சி வந்தது நமக்கு 1191. ஓகேவா? எஸ் எஸ். இந்த தடவை சேம் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரியான ஒரு வேகன்சி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டைம் என்னன்னா ஜெனரல் வேகன்சி அதிகமா தான் இருந்தது, ஆனா ஓபிசிக்கும் எஸ்சிக்கும் பெரிய வேரியேஷன் இல்லை, ஒரு 30 வேகன்சி தான் டிஃபரன்ஸ். நிறைய பேர் உள்ள போனாங்க. எஸ் எஸ். சரி, இப்போ ஐபிபிஎஸ் கிளர்க்கோட கட் ஆஃப் ரிசர்வ் லிஸ்ட் கட் ஆஃப் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? எஸ், இதுதான் வந்து கட் ஆஃப். இது வந்து ரிசர்வ் லிஸ்ட்டுக்கான கட் ஆஃப். ஸோ இங்கே கேட்டகரி வைஸ் நான் போட்டிருக்கேன். இது கிளியரா இல்லையா? எஸ், இல்லை இதில் கிளியரா தெரியும், கேமரால கிளியரா தெரியும். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அண்ட் ரிசர்வ் லிஸ்ட்டுக்கான கட் ஆஃப். ஓகேவா? ஸோ மேலே இருக்கிறது கட் ஆஃப், இது ரிசர்வ் லிஸ்ட். நீங்கள் இது தமிழ்நாடு இருக்கும், தமிழ்நாடு மட்டும் நீங்கள் பாருங்க, பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்களேன். ஸோ இது கட் ஆஃப் பார்த்துட்டீங்க, ரிசர்வ் லிஸ்ட்டுக்கான கட் ஆஃப். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கட் ஆஃப் வந்து 41.25, ஆனா ரிசர்வ் லிஸ்ட் வந்து 40.25, ஒரு 1 மார்க் டிஃபரன்ஸ்க்கு ரிசர்வ் பண்ணிருக்காங்க. அப்ப இதுக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க. இடபிள்யூஎஸ்ல பயங்கரமா ரிசர்வ் பண்ணிருக்காங்க சார், 28. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 21.63 வரைக்கும். அப்ப ஒரு 7 மார்க் கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரிசர்வ்ல இருக்கு. அதே மாதிரி தான் ஓபிசிலயுமே 41.25, ஜெனரலுக்கும் ஓபிசிக்கும் சேம் கட் ஆஃபா இருக்கு. ஆனா இங்க 39.88. இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரண்ட், இங்க 1 மார்க் டிஃபரன்ஸ் இருந்தது, இங்க 1.12 டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அதுக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாம் ரிசர்வ் லிஸ்ட்ல இருக்கு. எஸ் எஸ், கண்டிப்பா. சரி, இப்போ
இது பிஓல வந்து பார்த்தீங்கன்னா 10% வேகன்சியில் 10% ஃபர்ஸ்ட் ரிசர்வ் லிஸ்ட்ல எடுத்திருக்காங்க. அப்போ கிளர்க்ல எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்ற டேட்டா தான் இங்கே வந்து இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான டேட்டா. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டோட்டல் வேகன்சி 1191 ஆனால் எடுத்திருக்கிறது 382% எடுத்திருக்காங்க சார். 382 அப்படிங்கிறது சாதாரண நம்பர் இல்லை. ஒரு சில டைம்ல நமக்கு ஐபிபிஎஸ் கிளர்க்ல வந்த வேகன்சியே ஒரு 280 தான் இருந்திருக்கு. ஆனா ரிசர்வ் லிஸ்ட்ல இங்க 382 பேர் எடுத்திருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரே டைம்ல எஸ்பிபிஓ ரிசல்ட் வருது, எஸ்பி கிளர்க் ரிசல்ட் வருது, ஐபிபிஎஸ் பிஓ ரிசல்ட் இருக்கு, ஐபிபிஎஸ் கிளர்க் ரிசல்ட், இந்த நாலுமே 1 மந்த் கேப்ல வந்ததுனால நிறைய பேர் கன்ஃபியூஸ்ட் ஆகி என்ன சொல்றது ஜாயின் பண்ணாம போனதுனால தான் இது வந்திருக்கு, கிரியேட் ஆயிருக்கு. இது எவ்ரி இயர் கிரியேட் ஆயிட்டு தான் இருக்கு. இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இயர் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்ஆர்பி ரிசல்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபெப் மார்ச் தான், ஐபிபிஎஸ் ரிசல்ட்டும் ஃபெப் மார்ச் தான். இது என்ன சொல்றது எஸ்பிஐயோட கிளர்க்கும் மோஸ்டா ஜனவரி பிப்ரவரி வரும். ஸோ எதை சூஸ் பண்ண போறதுன்னு தெரிய போறது இல்லை. அதனால அவங்க என்ன சொல்றது அவங்க அந்த ஜாப் கிளியர் பண்ணிட்டாலுமே அந்த ஜாப் ரிசர்வ் லிஸ்ட்ல இருக்கிற கண்டிப்பா ஒரு பர்சனுக்கு போய் சேரலாம். இன்னொன்னு என்னன்னா நீங்க ஒரு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு போயிடுங்க. இப்ப சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ தான் போகணும்னு நினைப்பாங்க, கண்டிப்பா அதுக்கு போயிடுங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிளர்க்குக்கு போய் டிவி அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ண வேணாம். ஸோ அவங்க பண்ணாலுமே ரிசர்வ் லிஸ்ட்ல கொடுத்துருவாங்க சார். சரி ஓகே, உங்க மென்டாலிட்டி அப்படி, அவங்கள ஒன்றும் நம்ம தவிர்க்கவே முடியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் கிளர்க் தான் கூப்பிட்டுருக்காங்க, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாப், இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு நான் போய் டிவி அட்டெண்ட் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிற பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஓகே, அது உங்களோட சென்டிமெண்ட், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதை அவாய்ட் பண்ண முடியாது, நம்ம இங்க பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ இதுல பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 32%. ஸோ 32% பாருங்க எவ்வளவு அதிகம்னு. ஸோ 32% வந்து ரிசர்வ் லிஸ்ட்ல செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிசர்வ் லிஸ்ட்ல நிறைய பேர் எடுப்பாங்க. ஓகே, ஐபிபிஎஸ் பிஓலுமே இன்னும் வந்து ஒரு 20% எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து பாத்தீங்கன்னா இது ரிசர்வ் லிஸ்ட் கட் ஆஃப், இது ரிசர்வ் லிஸ்ட், அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் ரிசர்வ் லிஸ்டோட கட் ஆஃப், இது ஃபர்ஸ்ட் ரிசர்வ் லிஸ்ட்டுக்கான கட் ஆஃப். ஸோ இப்போ நீங்க இதுல ஐபிபிஎஸ் கிளர்க் பொறுத்த வரைக்கும் அவன் சொன்ன மாதிரி அந்த கட் ஆஃப் கேத்த மக்களே எடுத்துட்டாங்க. இதில் நம்ம பெருசா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இங்கேயும் சேமா இருக்கும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் தான் டிஃபரன்ஸ். சரியா? மோஸ்டா எல்லாருமே ரிசர்வ் லிஸ்ட் என்ன மார்க் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே எடுத்துட்டாங்க சார். ஆமா, எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் வைஸ் மட்டும் தான் இருக்கு. இப்போ இதுலயுமே ஜாயின் பண்ணாத போறவங்கள இந்த டேட் ஆஃப் பர்த்ல வந்து 1 or 2 டேஸ்ல மாறி வரும் இல்லையா, சேம் மார்க் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்குமே வாய்ப்பு இருக்கு, இன்னுமே வாய்ப்பு இருக்கு. ஸோ சான்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு, நிறைய கிரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. சரியா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே தான், ஜென்ரலில் இத்தனை பேர் எடுத்திருக்காங்க, ஓபிசியில் 101 எக்ஸ்ட்ரா 101 எடுத்திருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் ரிசர்வ் லிஸ்ட் கட் ஆஃப் ரொம்ப பெரிய இதனால ரொம்ப கம்மியான மார்க் பிடபிள்யூடிலுமே எடுத்திருக்காங்க. நம்ம ஐபிபிஎஸ் பிஓக்குமே பார்த்தோம், பிடபிள்யூடியுமே கொண்டு வந்திருக்கோம், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு இருக்கு, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிசர்வ் லிஸ்ட்லயாச்சும் அந்த மார்க்கை கிளியர் பண்ணிடணும் கண்டிப்பா அப்படின்ற ஒரு தாட் இருக்கணும். பட் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் என்ன இருக்குன்னா கட் ஆஃபை கிளியர் பண்ணணும். கண்டிப்பா ரிசர்வ் லிஸ்ட் வந்துட்டோம், ஐயோ ரிசர்வ் லிஸ்ட் வந்துட்டோமே அப்படி யோசிக்கக்கூடாது. ரிசர்வ் லிஸ்ட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்றத நீங்க சந்தோஷம், அதுவே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் பூஸ்ட் பண்ணணும்ன்றதுக்காக அதை கொண்டு வந்திருக்கோம். இதே மாதிரி எக்ஸாக்ட் டேட்டாவை நாங்க இன்னும் அப்கமிங் எஸ்பிஐ கிளர்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ1 கிளர்க்கு எக்ஸாக்டாக கொண்டு வரும். ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் சார் இன்னைக்கு வீடியோ போட்டுருந்தாரு, சேலரி ஸ்லிப்ல சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு 116% வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க. அது அவங்க புரிஞ்சு டிசைன் பண்ணாங்களா புரியாம டிசைன் பண்ணாங்களான்னு தெரியல. ஆர்ஆர்பி கிளர்க் தான் இருக்கிறதுலே என்ன சொல்றது ஒரு கம்ஃபர்டான நல்ல ஜாப், ஈஸியா வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் அந்த டைமுக்குள்ள. மற்றதுல கூட கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், அதை தெரியாம அவங்க ரிசைன் பண்ணிருக்கலாம், போனதுக்கு அப்புறம் புரிஞ்சு வந்திருக்கும். ஆமா, சேலரிக்காக போயிருப்பாங்க. ஓகே, இது வந்து காமன் தான், ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் வந்து அதை பாசிட்டிவா எடுத்துட்டு போயிருவாங்க, ஒரு சிலர் தான் அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேரியரா இருக்கும். ஓகே சார். எஸ். ஸோ இந்த டேட்டா எப்படி உங்களுக்கு புரிஞ்சுது, என்ன எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகணும், அதுக்காக தான் எடுத்துட்டு வந்தோம். ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணுங்க. இந்த வருஷம் அதிகமான வேகன்சிஸ் இருக்கு, நமக்கு நிறைய வேகன்சி இருக்கு, இன்னும் நிறைய வேகன்சி கிரியேட் ஆக போகுது. அதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு. கட் ஆஃபை கிளியர் பண்ணணும்னு வந்து நீங்க அந்த ஹோப் வைங்க, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வைங்க. ரிசர்வ் லிஸ்ட்லயுமே வந்தாலுமே அது வந்து உங்களை அந்த ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கானது அப்படின்றது தான் இந்த டேட்டா மூலம் தெரிய வருது. ஸோ இது மாதிரி மற்ற வீடியோஸ் என்னென்ன வேணும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். முக்கியமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண நினைக்கிறவங்க நம்மளோட டெஸ்ட் பேட்ச், பிகினர்ஸ் பேட்ச் இதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஆர்ஆர்பி பிஓ அந்த ஆர்ஆர்பி கிளர்க் இனிஷியலாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிகினராக இருந்தீங்கன்னாவே இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இப்போ பிகினர் பேட்ச் நம்மளோட கூட ரன்னிங்கில் இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சேலரி ஸ்லிப் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க.
நிறைய பேர் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நீங்களுமே ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ், ஒவ்வொரு நாள் தள்ளி போயிட்டு இருக்கு. சீக்கிரமா நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏதாவது டைரக்டா பேசணும்னா எஸ் இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். பை.